நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்றோம், ஏது அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. வளர்ச்சின்னா என்ன? 10 கார்பரேட் கம்பெனி கோடிக்கணக்கில் சேர்த்துட்டா வளர்ந்துச்சுன்னு அர்த்தமா? பல மாநிலங்கள்ல சோத்துக்கே வழி இல்லாம பாவம் கஷ்டப்பட்டு பட்னியா கிடக்குது. நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னு எதை வச்சு சொல்றேன்? மக்களுக்கு எந்த நோயையும் பரவ விடாம பாதுகாக்கிறது, பசின்னு இல்லாத அளவுக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வைக்கக்கூடியது 2. எந்த ஒரு குடும்பத்திலையும் இளைஞர்களோ படிச்ச படிப்புக்கு தகுந்தது மாதிரி அவங்கள வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள இயங்க வைக்கிறது 3. கல்வித்தரம் சிறப்பா செயல்படணும். படிக்காத ஒரு நபரே இல்லைங்கிறது மாதிரி படிக்க வச்சு கொண்டுட்டு போறது 4. சரிங்களா? இது போக நம்ம வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு சுகாதாரமான வாழ்க்கை, குடிதண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? இதையெல்லாம் நமக்கு தங்குதடை இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப நம்ம சொன்னதெல்லாம் நமக்கு எவன் உபயோகப்படுத்துறானோ உபயோகப்படுத்தி நாம அதை உட்கொண்டு நம்ம எப்ப வாரமோ அப்பதான் நாடு வளர்ச்சி. புரியுதா? இவன் எல்லாம் மகளிர் குழு 100